வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். இன்னும் 5 ஆண்டுகளில் புதுவை மருத்துவ சேவை மையமாக உயரும். கவர்னர் கைலாஷ்நாதன் நம்பிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமியின் பேனரை வணங்கிவிட்டு செல்லும் மூதாட்டி வீடியோ வைரல். ஆரோவில் பகுதியில் நடந்த விதை திருவிழா, வெளிநாட்டினர் பங்கேற்பு. டிஐஜி நண்பர்களிடம் அத்துமீறிய போலீசார், 4 பேர் அதிரடி இடமாற்றம். இனி விரிவான செய்திகள். புதுவை இன்னும் 5 ஆண்டுகளில் மருத்துவ சேவை மையமாக உயரும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இங்கிலாந்தின் லீட்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 3வது சர்வதேச சுகாதாரம் மற்றும் ஆராய்ச்சி மாநாடு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் தொடங்கியது. கவர்னர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கேற்றி மாநாட்டினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கோவிட் தொற்று மருத்துவ சேவையின் போக்கை மாற்றி அமைத்திருக்கிறது என்றார். அதற்கு புதிய பரிமாணத்தை வழங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் தங்களது உடல்நலம் குறித்து அதிக விழிப்புணர்வு அடைந்ததாகவும், பெரும்பாலான மக்கள் இன்று நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முழுமையான மருத்துவ பரிசோதனை பொறுத்த மட்டில் கிராம பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், எப்போதும் வருமுன் காப்பது, நோயை தடுப்பது மிகவும் நல்லது என்றார். பொதுவாக ஏழ்மை நிலையில் உள்ள அல்லது நடுத்தர வருமானம் உள்ள வளர்ந்து வரும் நாடுகளில் தரமான மருத்துவ சேவை அல்லது உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சை என்பது ஒரு பெரும் சவாலாகவே உள்ளதாகவும், எல்லைகளை கடந்து, பொருளாதார நிலையை கடந்து மருத்துவ கண்டுபிடிப்புகள் அனைவருக்கும் பயன்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றார். இந்த இடைவெளியை குறைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி பல மருத்துவ திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், ஆயுஷ்மான் பாரத், பாரத பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஏழை எளிய மக்களுக்கு இலவச சுகாதார காப்பீட்டை வழங்குவதாகவும், பாரத பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டை வழங்குவதாகவும், மிஷன் இந்திரா தனுஷ் குழந்தைகளின் நோய் தடுப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதி செய்வதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். புதுச்சேரி சிறிய மாநிலம் என்றாலும் இங்கு ஜிப்மர் உள்ளிட்ட 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இவற்றை மக்கள் சரியாக பயன்படுத்தி புதுச்சேரி மாநிலத்தை ஒரு மருத்துவ மையமாக உருவாக்க முடியும் என்றார். இன்னும் 5 ஆண்டுகளில் புதுச்சேரி ஒரு மருத்துவ சேவை மையமாக வளரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பேனரை வணங்கிவிட்டு செல்லும் மூதாட்டியின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறதா? புதுச்சேரி புதுசாரம் பகுதியை சேர்ந்தவர் விஜயலட்சுமி. 65 வயதுடைய இவர் சாரம் பகுதியில் பால் வியாபாரம் செய்து வருகிறார். தினமும் பால் வியாபாரம் செய்வதற்கு முன்பு அந்த பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் பேனரை வணங்கிவிட்டு பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த செயல் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதா? இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறதா? ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற விதை திருவிழாவில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகிலுள்ள ஆரோவிலில் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா முதன்முறையாக நடைபெற்றதா? புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிப்படுத்தியதுடன் பரிமாறிக்கொண்டனர். மாடி தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறிகள், விதைகள், இயற்கை இடுபொருட்கள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டினர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றனர். அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நிகழ்ச்சியில் இயற்கை முறையிலான உரங்கள், தின்பண்டங்கள், பருத்தி ஆடைகள் போன்றவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுவை டிஐஜியின் நண்பர்களிடம் அத்துமீறிய 4 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம், இவரது நண்பர்கள் சிலர் புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள ரெசார்ட்டில் தங்கியிருந்தனர். இவர்கள் காரில் புதுவையை சுற்றி பார்த்துவிட்டு ரெசார்ட்டுக்கு திரும்பினர். அப்போது கிருமாம்பாக்கம் போலீசார் அவர்களின் காரை மடக்கி விசாரித்துள்ளனர். இதில் காரில் ஆவணங்கள் அனைத்தையும் காண்பித்த போதும் அந்த காவலர்கள் தேவையற்ற சில ஆவணங்களை கேட்டுள்ளனர்.
அதோடு வலுக்கட்டாயமாக அபராதம் கொடுக்க வேண்டும் என கூறி தகராறு செய்து அத்துமீறியதாக கூறப்படுகிறதா. இந்த சம்பவத்தை காரில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து டிஐஜி சத்யசுந்தரத்திற்கு அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து கிருமாம்பாக்கம் காவல் நிலைய ஏட்டுக்கள் 4 பேர் அதிரடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல் தலைமையக காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு அரிசி வழங்கும் இடங்கள் குறித்து தெளிவாக விளக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குனர் சத்தியமூர்த்தியிடம் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மனு ஒன்றினை வழங்கினார். அதில் கடந்த தீபாவளி முதல் அரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த முறை அரிசி வழங்கிய போது அரிசி வழங்கும் இடங்கள் முறையாக தெரிவிக்கப்படாமல் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அல்லல் படும் சூழல் ஏற்பட்டதாகவும், இந்த முறை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு 10 கிலோ அரிசியும் தற்போது பல்வேறு தொகுதிகளில் வழங்கப்பட்டு வருவதை பத்திரிகையின் மூலம் அறிந்து கொள்வதாகவும், ஆனால் நெல்லித்தோப்பு தொகுதியில் இதுவரை இலவச அரிசி வழங்குவதற்கான அறிகுறிகள் தெரியாத சூழல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த முறை நடந்தது போன்று அல்லாமல் தெளிவாக எங்கெங்கு ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு முறையாக தெரியப்படுத்தி விரைந்து இலவச அரிசி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் கூறியுள்ளார். காலாப்பட்டில் வீட்டிற்கு ஒரு மரம் நடும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்துள்ளார். தற்போது நிலவி வரும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் நோக்கில் சுற்றுச்சூழல் மீது அதிக ஆர்வம் கொண்ட காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் புதுச்சேரி பசுமை இயக்கம் மூலம் வீட்டிற்கு ஒரு மரம் வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா பிள்ளைச்சாவடி கிராமத்தில் நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வீடுதோறும் மரங்கள் வழங்கும் புதுச்சேரி பசுமை இயக்கத்தை துவக்கி வைத்தார். ஒவ்வொரு குடும்பமும் அவர்களது தாயார் அல்லது தந்தையார் பெயரில் ஒரு மரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழும இயக்குனர் ரமேஷ், பிள்ளைச்சாவடி கிராம பஞ்சாயத்தார், பாஜக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த முத்து என்பவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதியுதவி வழங்கியுள்ளார். கடலூர் மாவட்டம் வேலப்பாக்கத்தை சேர்ந்த முத்து என்பவர் புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4,42,500 ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி இறந்த முத்துவின் மனைவி விகிதாவிடம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரியும் குழந்தை அறுவை சிகிச்சை துறை தலைவர் ஸ்ரீராம், நரம்பியல் பிரிவு முதன்மை மருத்துவ அதிகாரி தேவி, இருதயவியல் சிகிச்சை நிபுணர் மணிவர்மன், சிறுநீரகவியல் சிகிச்சை பிரிவு உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி வேல்முருகன் ஆகியோர் காரைக்கால் அரசு பொது மருத்துவத்துறையின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சேவைகளை வழங்க வருகின்ற 7ஆம் தேதி காரைக்கால் செல்கின்றனர். இதற்கான உத்தரவை மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் பிறப்பித்துள்ளார். ஹோட்டல் ஊழியர்களுக்கு இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி, சென்னை மற்றும் பல்வேறு பெருநகரங்களில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றதா. அந்நிறுவனத்தில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் காலை முதல் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் 5 அணிகள் பங்கேற்று விளையாடினர். இப்போட்டியை சமையல் கலை நிபுணர் வெங்கடேஷ் பட் துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி, சென்னை ஊழியர்கள் மோதிய இறுதிச் சுற்றில் விளையாடி வெற்றி பெற்ற சென்னை அணியினருக்கு அவர் பரிசினை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்
பலரும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அங்காளன், அசோக் ஆனந்த் உள்ளிட்டோரும் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,905 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 63,240 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,050 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இன்னும் 5 ஆண்டுகளில் புதுவை மருத்துவ சேவை மையமாக உயரும். கவர்னர் கைலாஷ்நாதன் நம்பிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமியின் பேனரை வணங்கிவிட்டு செல்லும் மூதாட்டி வீடியோ வைரல். ஆரோவில் பகுதியில் நடந்த விதை திருவிழா, வெளிநாட்டினர் பங்கேற்பு. டிஐஜி நண்பர்களிடம் அத்துமீறிய போலீசார், 4 பேர் அதிரடி இடமாற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.